ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். தீபாவளி ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அனைவருக்குமே இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்களையும் சொல்கின்றேன் அட்வான்ஸாக. எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. இந்த வீடியோ விலாகில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு சனிக்கிழமை தான் எடுக்க போயிருந்தோம். எப்போதுமே அது ராசியாக என்னென்னு தெரியல, கடைசி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெஸ் எடுக்கிறது. அது வருஷம் கண்டினியூஸாக அப்படியே தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன கிளிப்பிங்காக நான் கொடுத்துருக்குறேன், என்னென்ன ட்ரெஸ் கலெக்ஷனாக எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு எல்லாருமே காலையில் தான் ட்ரெஸ் எடுக்க கிளம்புவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு ஈவினிங். எல்லாருமே கொஞ்சம் வெளியில் என்னோடய கணவர் வேலையாக போயிட்டாங்க. சரி, அவங்க வந்த பிறகு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கிளம்பவே ஆரம்பித்தேன், பாப்பா தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு. அவங்களுக்கு கொஞ்சம் அளவு பார்த்து வாங்கணும், அதனால் பாப்பா தம்பியுமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். கூட்டம் அவ்வளோக்கா இல்லை. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆக ஆக தான் கூட்டம் அதிகம். ஒரு 8 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே க்ரௌடு நிறைய வர ஆரம்பிச்சிது. நாங்கள் போன ஒரு 6:30 7 மணிக்கெலாம் நாங்கள் போன டயத்தில் கூட்டம்லாம் அதிகமாக இல்லை. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலுசு மாற்றிலான்னு எடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு பாப்பாவுக்கு. ஃபுல்லாக முத்து எல்லாமே கொட்டிருச்சு. 2வது அந்த முத்து கொட்டும், அந்த கம்பி ஃபுல்லுமே கீறி கீறி அது பாப்பா யூஸ் பண்ணுற மாதிரிக்கவே இல்லை. எல்லாமே இலகி போயிடுச்சு, முத்து ஒன்று கூட இல்லை கொலுசில். சரி, அதையுமே மாற்றி விட்டலான்னு போனோம்னா ரேட்டு அந்த 2 சலங்கை வச்ச மாதிரிக்கோ முதல்ல கேட்டிருந்தேன். கொஞ்சம் நிறைவா முத்து வச்சு போடலான்னு சொல்லிட்டு. ரேட்லாம் பார்த்திங்கன்னா 18,000 சம்திங் அந்த மாதிரி சொன்னாங்க. அது நடத்துகிற குடும்ப பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேட்டை கேட்டாலே நகை எடுக்க முடியுமா அந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் அதை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் வர மாதிரி கொஞ்சம் பழசு பார்த்திங்கன்னா ஒரு 6 சில்லரை போணுச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த கொலுசுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க நகையெல்லாம். புதுசு எடுக்கிற மாதிரிலாம் இப்போ உள்ள சூழ்நிலைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆக போகிறது நகை ரேட்டு, அந்தளவுக்கு இருக்குது. அதனால் பார்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ரேட்டு பார்த்திங்கன்னா வெள்ளி விலை இவ்வளோக்குலாம் ஏறணும். எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு 10 ரூபா 14 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 192 ரூபாய் என்னமோ சம்திங் இருந்துச்சு. 292 சம்திங் என்னமோ அதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 200க்கு மேலே தாண்டிருச்சு கிராம் ரேட்லாம். அதனால் சேஃபாக நகையெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்காக தான் எடுத்தேன். ஏன்னா அப்புறம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் என்னுடைய கணவர்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப சிரமம். அவங்க மாதிரிக்கேனா அந்த பப்ளிக் பிளேஸில் தான் எடுக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அதுவும் இந்த லேடிஸ் செக்ஷன்லாம் ட்ரெஸ் கலெக்ஷன் எடுக்கும்போது ஒரு கிளிப்பிங் எடுங்கன்னு சொன்னோம்னா சுத்தமாக அந்த சைடு வர மாட்டாங்க, மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் ரொம்ப நாள் ஆசை பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் தம்பி பையன் தூங்கினாலும் முழிச்சாலும் சைக்கிள் காருன்னே இருக்கிறான். சரி, அவனுக்குமே வாங்கி கொடுத்துலான்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பியும் ஓட்டுற மாதிரி, பாப்பா ஓட்டிட்டு தம்பி பின்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி கொஞ்சம் சைஸ் அளவு பார்த்து வாங்கியிருந்தோம். நான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக காசு போட்டு இந்த விளையாட்டு ஜாமான்லலாம் காசு போட மாட்டேன். இருந்தாலும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டில் பொண்ணு வச்சுருக்கா. அது முழிச்சதோடு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஓட்டிகிட்டு வரோம். அவனுக்கு ரொம்ப ஆசை போல். அது சரி, அதனாலே நம்ம வாங்கி கொடுக்கணும், ரொம்ப எதிர்பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சைக்கிளுமே வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு கொலுசு, தம்பிக்கு சைக்கிளுமே வாங்கியிருந்தேன். அப்புறம் சுடிதார் பார்த்திங்கன்னா ஒரு 300 400 அந்த மாதிரி ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம ட்ரெஸ்ஸு எடுக்கிறோம். நான் தீபாவளிக்கு ஒரு தடவை தான் எடுப்பேன். அதுக்கு இடையிலலாம் எப்போதுமே எடுத்தது கிடையாது. ஏதாவது ஒரு நைட்டி இந்த மாதிரி எடுப்பேனே தவிர மற்றபடி ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் அதிகமாக எடுக்க மாட்டேன். இந்த தடவை என்னோட கணவருக்கே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் ரொம்ப நான் கம்மியாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சுடிதார்லாம் எடுத்ததோட எத்தனை வேணுமாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரேட்லாம் ரொம்ப கொஞ்சம் நான் பார்த்து பார்த்து தான் வாங்கினேன். காட்டன் தான் ஃபுல்லுமே. அதுக்கு செட்டாக ஷாலும் பேண்ட்டும் லெகின்ஸ் பேண்ட்டும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் 300 சம்திங் சில்லற அந்த மாதிரி ரேட்டில் தான் இந்த 3 டாப் வாங்கியிருந்தேன். ஒரு சாரீ வாங்கியிருந்தேன் 900 ரூபா. அது நல்லா இருந்தது. பட்டு சாரீ மாடலில் தான் வாங்கியிருந்தேன். வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த கலர் என்கிட்ட இருந்தாலும் வேறு ஒரு கடைக்கு போயிருந்தேன். சரி, அதை விட இந்த கடை கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா அவ்வளோவுக்கா கலெக்ஷனாக இல்லை. சரி, நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொன்னதுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த சாரீயை எடுத்திருக்கேன். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது பாப்பாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ரஃப் யூஸுக்கு போடுற மாதிரி. தீபாவளிக்கு ஈவினிங் டைமில் பீச்சுக்கு போனாலும் போவோம். அதனால் இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரஃப் யூஸ்க்காக எடுத்திருந்தேன். அவங்களுக்கு மெயின் ட்ரெஸ் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலரில்
சுத்தமாக பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக் மாடல்லாம் இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, அந்த வலை மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இதுவுமே ஓரளவுக்கு போடும். அது வந்து இந்த காட்டன் ட்ரெஸ் தான் பாப்பா வந்து அதிகமாக விரும்பும். அந்த மாதிரி இந்த ஃப்ராக் ஐட்டம், அந்த வலை மாதிரிலாம் வச்சு ஜிகு ஜிகுன்னு இருக்கும்ல ஸ்டோன் ஒர்க்லாம், அதெல்லாம் பார்த்தாலே வேணாம் குத்துது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிரும். அதனால் மேக்ஸிமம் நிறைய ட்ரெஸ்ஸு ஒரு 6 7 ட்ரெஸ்லாம் அந்த பர்த்டேக்கெலாம் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாக எடுத்து வச்சு நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டேன். அதனால் வந்து மேக்ஸிமம் அந்த சைடே போகிறது கிடையாது. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் ஷர்ட் மாடல்லாம் எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போதுமே போடுறது தானே, இது வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷன்லாம் போனால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து நான் எடுத்திருந்தேன். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் பாப்பாவுக்கு. இது தம்பிக்கு அவன் அதுக்கு மேலே சுத்தமாக அந்த ஷர்ட்லாம் இருக்கிற ஷர்ட்டே அவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த வந்து டிஷர்ட் தான் வந்து அதிகமாக போடுவான். காட்டன் தான் அவனுக்கு வந்து வேணும். அந்த சட்டை எடுத்து மாட்டினாலே அப்படியே குத்துன்னு போட்டு பிச்சு எடுத்து அழுது நம்மளை ஒரு வழி ஆக்கிரும். அதனால் எப்போதுமே அவனுக்கு வந்து இந்த டிஷர்ட் தான் பார்த்து அவன் போடும்போதே இது வேணான்னு சொல்லி தான் வந்து அந்த சட்டை எடுத்தாலே சொல்லுவான். அதனால் அவன் 2 செட்டு வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு நார்மலாக வந்து எடுத்திருந்தேன் டிஷர்ட்டு. அப்புறம் நைட்டி வந்து பார்த்திங்கன்னா நைட்டியுமே ரேட்டு ஒரு ரூ. 300 ரேட்டு, அந்த ரேட்டுக்குள்ளே தான் ரூ. 1000 வந்திருக்குன்னு நினைக்கிறேன் 3 நைட்டியுமே. அந்த நல்லா மாடலும் நல்லா இருந்துச்சு, கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா காட்டன் கிளாத் வந்து நல்லா இருந்தது. நைட்டியுமே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் எடுத்த நைட்டி தான். போன வருஷம் ஒரு 4 நைட்டி என்னமோ அங்கே நாத்தனார் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஃபுல் இந்த மூட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நல்லாயிருக்கும். இந்த தடவை நைட்டி எடுக்க வேணான்னு தான் பார்த்தேன். சரி எடுத்துருவோம், ஒரு 3 எக்ஸ்ட்ரா எடுத்துக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். இதான் வந்து என்னோடய தீபாவளி சேரீ. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்குது. கலர்ஸ் வந்து இந்த கலர் அதிகமாக என்கிட்ட இல்லை. டார்க் இந்த நவாப்பழம் கலர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் தான் இது. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கட்டினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலர் இருந்துச்சு. இது வந்து தைக்கிறதுக்கு நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை தான் தீபாவளிங்கிறதுனால இல்லைன்னா பொறுமையாக கூட தைச்சிக்கலாம் 2 சுடிதாரை போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதோட நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவசரமாக தைச்சோம்னா அவங்க வந்து சரியாக வந்து தைச்சி கொடுக்க மாட்டாங்க. அதனால் சரி துணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வேணால் தைச்சிக்கலாம். சாஸ்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்குன்னு ட்ரெஸ் எடுத்தாச்சு. கொஞ்சம் முன்னாடி எடுத்துருந்தா நம்ம தைக்கலாம். போனது சனிக்கிழமை, இன்றைக்கி தைக்கிறாங்களா என்னன்னு தெரில. அதனால் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு தான் வந்து தைக்க வந்து கொடுக்கணும். இல்லைன்னா பொறுமையாக கூட தைச்சிக்கலான்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 900 ரேட்டு. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா வெயிட்லெஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா காட்டனோட சேர்ந்தது மாதிரி தான் இருக்குது. காட்டன் சில்க் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்தது. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து அதுக்கு செட்டாக வளையல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் கிளிப் ஐட்டம் இதெல்லாம் வந்து எடுத்திருந்தேன். இதில் வந்து ரூ. 40 நினைக்கிறேன். இந்த ரோட்டு கடையில் போடுவாங்கள்ல, அவங்கள்ட்ட வாங்கினேன். பெரிய ஷாப்பிங்லாம் போனோம்னா அது ஒரு செட்டே ரூ. 180 அந்த மாதிரி ரேட் வந்து விற்கிறாங்க. அதெல்லாம் தள்ளுபடி ஆகாது, நமக்கு பட்ஜெட் சரி வராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே தீபாவளி ட்ரெஸ்லாம் எல்லாருமே எடுத்திருப்பீங்க. ஹாப்பி தீபாவளி வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா சந்தோஷமாக வந்து கொண்டாடுங்க. பாப்பா தம்பியெல்லாம் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா பார்த்து விளையாட சொல்லுங்கள். அந்த வெடி வெடிக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கவனமாக பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 60. ஏன்னா அது கொஞ்சம் ரேட், இந்த ஒட்டுத்தோடு பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. ஹாப்பி தீபாவளி.